ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் shivaji. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சமீபமாக காலத்தில் பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ்லாம் வந்து ஒன்று ரெட்டு அல்லது க்ரீன் அல்லது ரெட் டோஜி அல்லது க்ரீன் டோஜி இந்த மாதிரி மார்க்கெட் லாஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா அந்த 7ஆம் தேதி ஒரு பெரிய கேப் அப்பு, அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் சின்னதாக சைட்வேஸ், அதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்னொரு கேப் அப், அகைன் இன்னொரு சைட்வேஸ், இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக மார்க்கெட் வந்து ஒரு டாப்பர், அப்பர் சைட் ரிஜெக்ஷன், டவுன் சைட் ரிஜெக்ஷன், ஸோ மிடில் வந்து ஒரு டோஜி. அது ஓகே, இங்கே ட்ராவல், இங்கேயும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, திரும்ப இங்கே வந்து ட்ரேட் ஆகுது. ரைட்டுங்களா? சரி, இந்த சீசன்லேயும் நம்மளால் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி இன்ட்ரடேல ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ கீழே நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள், விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது என்னுடைய வெபினார் குரூப்பில் என்ன ஷேர் பண்ணுறோம் அதில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணோம், தெரிஞ்சுக்கிட்டோம் விஷயம் அப்படின்னு. ஓகே, ஆக்சுவலாக காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்பர் சைடு 24,420 ஃபஸ்ட் லெவலும், ரெண்டாவது லெவல் 24,460 ஃபஸ்ட் லெவலும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட் வந்து நம்ம காலையில் ஈஸியாக கேட்ச் பண்ணோம் இங்கேருந்து மூமெண்டம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வந்துச்சு, திரும்ப வந்து ப்ரைஸ் மேலே போச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் அட்டம்ப்ட்லேயும், அதாவது ப்ரைஸ் இங்கே வந்து இங்கே மேலே போகுது இல்லையா, ஸோ இந்த அட்டம்ப்ட்லையும் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து இந்த வியூஸில் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யாரும் சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் இந்த தூரத்தை நம்ம கேட்ச் பண்ணது. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் அட்டம்ப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ், அந்த 200 EML லைன் டச் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே மூவ் வந்து எவ்வளோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு விஷயம் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா அது வேல்யூ இல்லாமல் போகுது. இந்த 200 EML கட் ஆகிட்டு ப்ளஸ் இந்த இடத்துல லோயரில் ஃபார்மேஷன் ஆகிட்டு தான் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிட்டு நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னோடய வியூ என்ன, அப்பர் சைட் பிளான் இருந்ததால் இந்த டவுன் சைடை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணல. இது வந்து என்னோடய வியூவில் கிடையாது. இந்த இடத்துல டவுன் சைடு ஒன்லி ஃபார் அப்பர் சைடு இருந்தால திரும்ப அங்கே என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருந்ததால் இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுது. ஸோ அகைன் 24,420, 24,160, ஸோ 2 ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணது, 2 தூரமாக டச் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டச் ஆனதுக்கப்புறமா பொக்கே ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் வந்துட்டுருக்கோம். ப்ரைம் குரூப் அப்படின்னு நம்மளுடைய வெபினார் கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக கற்றுக்கலாம். 25,000 ஃபீஸு, லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், லேர்னிங்கில் ஃபுல் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதில் இப்போ நான் எந்த டைம் சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இருங்க, ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணல. இன்றைக்கி காலையில் 9:21 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக 6 நிமிஷத்தில், ஐ மீன் 6 கேண்டில் ஆனதுக்கு ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை எக்ஸிக்யூஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் புக் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம், அதுக்கப்புறமா எவ்வளோ அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க காலையில் சின்ன ஸ்கேல்பிங் 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணணும், பையிங் சைடு நம்ம கிளியர் வியூ எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருப்பேன். ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து கிளாஸ் கம்ப்ளீட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ரைம் குரூப்லேயே அவங்களை ஆட் பண்ணுவோம். எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுறதுல ஏன்னா விஷயம் தெரியாத அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இது வந்து நடந்து மார்க்கெட்டு இன்றைக்கி என்ன நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. காலையிலேயே உங்களுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு பிரேக் டவுன், ஸோ ரீடெஸ்ட், இந்த அப்மோ, அதுக்கப்புறம் அந்த 24,460 புக்கே ஆஃப் கம்ப்ளீட் ப்ராஃபிட், இந்த மாதிரிலாம் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சுக்குது சார். நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், மார்க்கெட்டு இப்போது ஒரு காலையில் ஒரு சின்னதாக டோஜி மாதிரி, அதாவது இதனுடைய லோ, இதனுடைய ஹை, மிடில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. ரைட்டுங்களா? ஸோ இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் 16ஆம் தேதியோடைய ஹையை வந்து உடச்சிருக்காங்க. உடச்சி திரும்ப வந்து மேலே போக முடியல. ஸோ அகைன் வந்து கீழே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போது கீழே ட்ராவல் பண்ணால் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதாவது 24,200 ப்ளஸ் 200 EML லைனும் அங்கே வந்து டச் ஆகிடும். அப்போ அது நெக்ஸ்ட்டு அதை விட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, அதாவது இந்த 24,100 வந்து பார்த்திங்கன்னா அதோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல பேக் டு பேக் 2 சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, நாளைக்கு இந்த 2 ஏரியாவை மார்க்கெட் தொட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்ளாட் எக்ஸ்பைரி வேறு நாளைக்கு, ஐ மீன் நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் 21ஆம் தேதி. 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதில் என்ன, மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து இந்த மூவ், ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டாக ஒரு ரிகவர் ஆகிட்டு மார்க்கெட் மேலே ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரி
சின்ன சின்ன ஒரு ஆப்போசிட் ட்ரெண்டிங் மூடில் வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் டார்கெட்டை வச்சு நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். சரி, அது எப்படி சார் நம்ம ட்ரேட் எடுக்கிறது அந்த சப்போர்ட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு ஒரு வேளை நாளைக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நாளைக்கு இந்த கேப் அப்போ கேப் டவுனோ ஆகாமல் இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பன் ஆன மாதிரி நாளைக்கும் அதே மாதிரி மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எஸ்கேப், அதாவது அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணலாம். வேறு எதுவும் இல்லை, எஸ்கேப் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த சப்போர்ட்டுக்கு லைனுக்கு மேலே ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு 25,500 520 இந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சப்போர்ட் லெவலில் நான் கன்சிடர் பண்ணிக்குவேன். அப்போது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு வச்சுங்களேன். ஸோ எக்ஸாம்பிள், இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து அகைன் வந்து இந்த 200 EMA லைன் கிட்ட ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 24,200 ஃபஸ்ட்டு லெவலும் 24,100 ரெண்டாவது லெவலும் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு லெவலையும் நம்ம டவுன் சைடுக்கான ஒரு வியூ பிளான். ஆனால் இது நீங்கள் மிட் பாயிண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த சப்போர்ட் லெவலில் நீங்கள் மிட் பாயிண்ட்டாக கூட எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்னொரு விஷயமும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ரைட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மேபி மார்க்கெட் வரலாம். அந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்படின்னா, இப்போது இந்த ப்ரீவியஸோடைய ஹை உடச்சிட்டு மேலே போய்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆச்சு இல்லைங்களா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து 2 டைம் சப்போர்ட் எடுத்து பாருங்கள். மேலே சப்போர்ட் எடுத்து அகைன் சப்போர்ட் எடுத்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி மூவ் ஆகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு. அப்போது இதனுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டன்ட் சப்போர்ட் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு, அதாவது 56,250 200 அந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59,900, அதாவது 55,900 55,900. இந்த 55,900 அது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே உங்களுக்கு மார்க்கெட் ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் திரும்புதுன்னா அவங்க வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்க. ரைட்டுங்களா? சரி, இந்த சப்போர்ட்டோட பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் மேபி இங்கே வரலாம். அதனால இங்கேருந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான். அப்புறம் 200 EMA லைனுக்கு கட் ஆகிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்போ நம்ம டவுன் சைடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய பிளானை நாளைக்கு வச்சுட்ருக்கேன். பார்க்கலாம் மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குது அப்படின்னு தெரில. ரைட்டுங்களா? இது டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்செக்ஸ் அப்போ என்ன சார் பிளான் அப்படின்னா, சென்செக்ஸ் கூட உங்கள் மிட் பாயிண்டில் அவங்களுக்கு சேம் இதே லைனில் வரைஞ்சிக்கிறேன். இந்த 78,400 அந்த லெவலில் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 200 EMA லைன் மேலே இருக்கிறவரெலாம் அங்கேருந்து ஒரு எப்போல்லாம் உங்களுக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் திரும்புதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெரி சிம்பிள். ஓகே, அந்த 200 EMA மேலே டபிள்யூ பேட்டர்ன் இல்லை, அங்கேருந்து லோ ஃபார்மேஷன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சப்போர்ட் வரலும் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த லெவலில் டார்கெட்டை வச்சு வெளியே வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து 200 EMA லைன் இங்கே இருக்குது, மேபி இந்த லைனுக்காக சப்போர்ட் எடுத்துக்க வரலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷனும் மார்க்கெட்டிங் வந்து திரும்ப கண்டினியூ மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ சென்செக்ஸில் என்னுடைய பிளானு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் ஞாபகம் வச்சுங்க. 78,400 லெவலில் ஒரு க்ரூஷியல் லெவலாக ஞாபகம் வச்சுக்க. 78,400 மேலே இருக்கிறவரில் நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிக்கலாம். 78,400 கீழே இருக்கிறவரும் ஒரு லோவில் ஃபார்மேஷன் ஸ்மால் குவான்டிட்டி, ஏன் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் சின்ன மூவ் தான் பெருசாக இது மேபி இந்த மாதிரி மூவ் வரும். அந்த மூவில் நீங்கள் சின்ன பாயிண்ட்டை எக்ஸிட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த சின்ன சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த சின்ன மூமெண்ட்டை கேட்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த வியூஸை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.